இது உண்மையிலேயே இந்த சூழ்ச்சியின் பின்னணி மற்றும் குடும்பத்தின் பின்னணி இது முடிந்து இந்த பிரச்சனையில வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கும் வந்து 2001 இந்த 2006க்கு அப்புறம் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு. இது இப்ப திரும்ப இந்த பிரச்சனையின் மூலமாக மீட்டெடுக்க முடியுமா அல்லது மீண்டும் வீழ்ச்சியை சந்திக்குமா? நிறைவா சொல்லுங்க சார் இந்த விவாதத்தின் நிறைவா. குறைஞ்சிருக்கிறத மறுக்கல, பாமக செல்வாக்கு பழைய மாதிரி இல்லை, நம்ம மறுக்கல. ஆனால் அந்த இருவரும் விளையாடுற போது அந்த செல்வாக்கு சமனாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தது பேரன்னு சொன்னாரு சகோதரர். இப்ப நீங்க திமுக ஐயா கலாநிதி பேரன் தான் வந்தாரு, உதயநிதி வந்தாரு, அது குடும்ப கட்சியே வரதானே செய்வாங்க. தவறு இல்லைங்க. அதையும் தள்ளி விட்டுட்டார்ல அன்புமணி, என்ன பண்ணிருக்கணும்? அணைச்சிருக்கணும்ல, அரவணைச்சிருக்கணும் இல்லையா? விரட்டி விட்டது யார் காரணம்? அதாவது குடும்பத்துல உள் விஷயம் தெரியாது முழுமையா, நம்ம மேலதான் பேசுறோம். இப்ப நான் நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை, சமூக நீதியை, மதுவிலக்கு கொள்கைகளை உறுதியாக பின்பற்றி பேசக்கூடிய இயக்கம் பாமக. எனவே அந்த இயக்கம் எதற்காகவும் விலவண்டு விடக்கூடாது, மீண்டும் பொலிவோடு வரணும்னு நான் விரும்புறேன், நம்புறேன். நிச்சயமா 2026 தேர்தல்கள் ஒற்றுமையாகவும் பழைய முறைக்கு பாமக வருங்க. ஓகே, நன்றி சார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையா தேர்தலுக்கு வரும், அதிமுக ஒற்றுமையா தேர்தல் வரும் பொங்கல் பணி என்ன நம்பிக்கையோட இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார். எந்த பிரிவும் இல்ல, ஒரே அணியா இருக்குது, வலிமையா இருக்குது. சகோதரருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சரி சார். சரி இல்ல, ஆக்சுவலா என்னன்னா அவருடைய ஆதங்கம் ஆசையும் சரியான விஷயம் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாஜக இங்கே கால் ஊன்ற கூடாது என்றால் சமூக நீதி பேசுகிற யாரா இருந்தாலும் வலிமையா இருக்கணும். அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்ப ராமதாஸ் போன்றவர்கள்லாம் நிச்சயமாக இங்க தமிழ் சமூகத்தை குறித்து நிறைய விஷயம் அவர்களும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் சார். அவர் சாதிய ரீதியா பல்வேறு விஷயங்கள் பண்ணலாம். ஆனாலும் இங்க வந்து மற்ற விஷயங்கள் குறித்து வராம இருக்கணும்னா நிச்சயமா இவர்கள் வந்து உடைஞ்சு போக கூடாது. ஆனால் இதை ஒரு பகடக்காயாக வைத்து அரசியல் அப்புறம் சார் பாமக தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தேவை. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல வரதும் அதுதான். நான் என்ன சொல்றேன்னா, எப்படி பாமக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த விவாதத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செய்து அதிமுகவில் நாங்க ஒன்னா இருக்கோன்றீங்கல்ல, இல்ல சார், நிச்சயமா நீங்க தயவு செய்து கண்ணாடி கூட நில்லுங்க, அதை முழுசா பாருங்க. இந்த பாமக உடைய விஷயத்துக்கு வந்துடுறேன் பாயிண்ட்டுக்கு. என்னன்னா, என்ன ஆனாலும் அப்பாவும் மகனும் ஒன்னா சேர்ந்துருவாங்க சார். ஆனாலும் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை திமுக கதவுகள் சாத்தப்பட்டால் ராமதாஸ் நிச்சயமாக தனியானி பொண்டா நிற்பார். அது அவருடைய, ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு சார். மீண்டும் போய் நம்ம அந்த வலையில மாட்டக்கூடாதுன்னு. இல்லைன்னா அவர் வந்து உள்துறை அமைச்சர் வந்த அந்த மீட்டிங்லயே அவர் மேடை ஏற்றுவதற்கான திட்டம் இருக்கு. 40 ஆண்டு கால நண்பர்னு ஒருத்தர் போய் பார்த்தார் இல்லையா? எத்தனை முறை அவர் நண்பரா பார்த்திருக்காரு இது வரைக்கும்? முழுக்க அவரே சொல்லிட்டார் சார். அதாவது என்னன்னா, என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பேச வந்தாங்க, இப்படி எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் சொன்னதே கிடையாது, முதல் முறையாக. அதனால இந்த பாமக உடைக்கிறதும் உடையாம இருக்கிறதும் அது ராமதாஸ் கையில தான் இருக்கு. அன்புமணி இறங்கி வந்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது அவருக்கு. உடைச்சார்னா அவருக்கு தான் நஷ்டம், ராமதாஸ்க்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஓகே சார்.